அஜித் அவர்களுக்கு வந்து இப்போ பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன சேவை செஞ்சாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க பத்மபூஷன், இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஏதாவது வந்து சாதனை செஞ்சிருப்பாங்க. அஜித் என்ன சாதனை பண்ணாரு? பத்மபூஷன் இதெல்லாம் வந்து பாரத ரத்னாவில் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி அதுக்கான மரியாதைகளை இழந்துருச்சு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆரம்பித்ததுல இருந்து இன்றைக்கி வரலும் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவார்டுகளுக்கு மரியாதை எப்போ வரும்னா வாங்குறவன் பெரிய ஆளாக இருந்தால் தான் அவார்டுக்கு மரியாதை. சினிமாக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாரும் 2 சினிமா நடிகர்கள் வாங்கலான்னு சார், இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அதை தான் அந்த காலத்துலேருந்து, அதனால தான் அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுன்ற. இப்போ நீங்கள் தான் சார் இந்த மாதிரி பேசி அவார்டு வாங்கினவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதைத்தாம்மா நான் சொல்கிறேன். யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கிறத வச்சு தாம்மா அந்த அவார்டுக்கு மரியாதை. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பாரத ரத்னாவை என்னால் வாங்கிட்டு வர முடியாது. ஒன்றும் பெரிய விஷயம். அந்த கிளார்க்கிட்ட சொன்னால் நம்ம பேரை இன்க்ளூட் பண்ணுறவர் கொடுத்துருவோம். இதையெல்லாம் சொல்கிறதுனால இப்போ அஜித் தவறாக நடிக்க வேணாம். அஜித்துக்கு இது ஒரு கௌரவம் தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கு வாழ்த்துக்கள். பஹல்காம் விஷயம் வந்து அவர் இத்தனை நாளாக எதுவுமே பேசாமல் இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான ஒரு குரல் கொடுத்த மாதிரி பல விமர்சனங்கள் எழுப்படுது சார். சரி, செஞ்சோற்று கடன் புரோகித சொன்னதுக்கு தான் அந்த அவார்டை கொடுத்தாங்க. அது எல்லாரும் சொல்ல வேண்டியதுதாம்மா. சொல்லாமல் விட்டாங்க, நீ அந்த தீவிரவாதின்னு சொல்லிவிட்டாங்கன்னா ஒம்பு இல்லை. அதுக்கு போய் இது கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா கார் ரேஸுக்கெல்லாம் போகிறாரு, ஃபாரின்லாம் போகிறாரு. எந்த ஃபாரினுக்கு போனாலும் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தானே இருக்காங்க. அந்த அங்கே கார் ரேஸ் ஓட்டுறவங்க யாரோ பாகிஸ்தான் தீவிரவாதியோட அங்கே பழகிட்டார், இவர் பழி போட்டாங்கன்னு நான் எதை வேணாலும் சொல்லுவேன். இன்றைக்கி அதை பற்றி சொல்லலைன்னா தேச துரோகிங்கிறாங்க. அதனால் நம்ம சொல்லிடுறது நல்லது. இப்போ தெரியுதா நீ ஏன் உருப்படலைன்னு அப்படின்னாரு. ஏன்னு பத்மஸ்ரீ வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? செத்து போயிட்டீங்கன்னா பத்மஸ்ரீ காந்தரை செத்து போயிட்டார்னு. அதை தவிர அதுக்கு போனாலும் உனக்கு என்ன லாபம்? உருப்படியாக ஏதாவது கேட்டீங்கன்னா அர்த்தம் இருக்குது. இப்போ டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாரு, வேணான்ட்டார். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, அதே வேணான்ட்டார். அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு எய்ம் பண்ணுறாரு. ராஜ்யசபா கொடுத்தவனா அதை வாங்கிட்டார். ஏன்னா அதில் காசு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். அஜித் அவர்களுக்கு வந்து இப்போ பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு உயரிய விருதாக தானே இங்கே பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு நினைக்கிறேன்? அதில் என்ன இருக்குது, பிரபலமான நடிகர்களுக்கு கொடுப்பாங்க. என்ன சேவை செஞ்சாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க பத்மபூஷன், இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? சார், பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் வந்து அந்தந்த துறையில் இருக்கவங்க வந்து ஏதாவது வந்து சாதனை செஞ்சுருப்பாங்க. அஜித் என்ன சாதனை பண்ணார்? சினிமாவில் நடித்த தவிர வேறு என்ன பண்ணார்? மிகச்சிறந்த நடிகர்னு அகில உலகத்திலையும் பாராட்டு. அவரோட வந்து பங்களிப்பு என்ன? இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் மோட்டார் ரேசிங்லலாம் வந்து பங்கேற்றுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து பெருமை தேடி கொடுத்துருக்காருல. ஸோ அதுக்காக அந்த விருது இருக்குல்ல சார், அது ஒரு உயரிய விருது தானே. பத்மபூஷன் இதெல்லாம் வந்து பாரத ரத்னாவில் வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி அதுக்கான மரியாதைகளை இழந்துருச்சு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது ஆரம்பித்ததில் இருந்து இன்றைக்கி வரலும் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தான் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாகேஷ் தான் சொன்னார், எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கெல்லாம் கூட வந்துடும் அப்படின்னாரு. அப்படி சொன்னதுனால அவர் கொடுக்காம விட்டார். கிண்டல் பண்ணிட்டார். எந்த அளவுக்கு சொல்ல போனால், என்னுடைய நண்பர் தம்பித்துறை வந்து டெல்லியில் துணை சபாநாயகராக இருந்தார். ரொம்ப நெருங்கிய நண்பர். அதனால் அவர் பல விஷயங்களுக்காக நான் டெல்லி அவரை போய் அவரை சந்திச்சுட்டு வருவேன். சில விஷயங்கள் நான் அவர் சேர்ந்து சில இதெல்லாம் செய்யும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அதுக்காக காலையில் பொறுப்பு உடனே வா அப்படின்னாரு. போய் இது பண்ண அதை பார்த்து ஏறத்தாழ வேலை முடிகிற நிலைமை. கடைசி நிமிஷத்தில் பூராமே காலி ஆகிடுச்சு. பரமபத்திரத்தில் பாம்பில் இறங்கின மாதிரி சைபருக்கு வந்துட்டோம். 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் 4 மணிக்கு எல்லாம் ஃபெயிலியராகி இடிஞ்சு போய் வந்து வீட்டில் உட்காந்தேன். இவர் அப்போ தான் பார்லிமெண்ட்டை முடிச்சுட்டு வந்தார். என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அதை என்ன அடுத்த தடவை பார்த்துக்கலாம் சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி டெல்லிக்கு வந்து என்ன வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்படி 10 தடவை 15 தடவை வந்துட்டேன். இது வரலாம் இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுக்குறாங்களா, அதில் என் பேரை போட்டக்கூடாதா அப்படின்னு. நீங்கள் கேட்டிங்களா? நான் கேட்டேன். நீங்கள் அவருக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணா உண்டு.
இப்போ தெரியுதா நீ ஏன் உருப்படலன்னு அப்படின்னாரு. ஏன்னு, பத்மஸ்ரீ வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ அப்படின்னாரு. செத்து போயிட்டீங்கன்னா பத்மஸ்ரீ காந்தராஜ் செத்து போயிட்டாருன்னு வரும். அதை தவிர அதுக்கு ஒவ்வொரு உனக்கு என்ன லாபம் ஒன்றும் சொல்லு. உருப்படியாக ஏதாவது கேட்டீங்கன்னா அர்த்தம் இருக்குது. ஒரு ராஜ்யசபா போஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பொழைக்கிற வழி பார்த்து அதை விட்டுட்டு, இப்போ டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க, வேணான்ட்டார் அவர். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, அதே வேணான்ட்டார். அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு எய்ம் பண்ணுறாரு. ராஜ்யசபா கொடுத்தவன அதை வாங்கிட்டார். ஏன்னா அதில் காசு, மாத சம்பளம், வெளிநாட்டுக்கு போகலாம், பல சலுகைகள். பாரத ரத்னா டைட்டில் வச்சுட்டு ஒரு நாள் விளம்பரம் அதோட முடிஞ்சு போகுது. அதை ராஜ்யசபா கிடைச்சி அதில் சீட்டில் பதவியில் உட்காந்துறதுக்கு அப்புறம் பாரத ரத்னா வாங்கி. சார், சச்சின் டெண்டுல்கர் நீங்கள் எப்படி தெரியுமா பேசுகிறீங்க? டெண்டுல்கர் வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை நம்பி தான் வந்து அவரோட வாழ்வாதாரமே இருக்குன்ற மாதிரி. அவர் சுஜாதா தான் எழுதினார். அடுத்த ஒரு மேட்ச் வருது, அதில் டெண்டுல்கர் ஒரு சில கோடிகளை தேத்திடுவார் அப்படி. அவர் வந்ததுக்கு தான் அப்புறம் தான் இந்திய கிரிக்கெட்டுடைய கான்செப்டே மாறிச்சு. அதெல்லாம் பேசக்கூடாது, வேண்டாம், அது ரொம்ப வேண்டாம். கிரிக்கெட்டுங்கிறது கேம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அது வேறங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு கூட சொல்கிறாங்களே, நேற்று கூட வருது, ஃபேர் பிளேன்ற ஒரு இதை கம்பெனியை பிடிச்சிருக்காங்க. கிரிக்கெட்டை வச்சு சூதாடி இருக்கா. உலகத்தின் மிகப்பெரிய சூதாட்டம். அவ்வளோதான். அது விட்டுருங்க, அது வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உருப்படியாக ஏதாவது கேட்பேன்னு பார்த்தாக்க இந்த பத்மஸ்ரீ கேட்டியோன்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டி விட்டார். நான் அன்னையிலேருந்து அதை விட்டுட்டேன். என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை, அந்த கிளார்க்கிட்ட போய் உன் பேரை எழுதி வச்சேன்னா கொடுத்துட போகிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னாரு. சார், எங்கள் டாக்டர்ஸ் ஒரு 6 பேர்த்துக்கு கிடச்சதுமா. ஒரு தடவை அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர்ஸ், ஒரு டாக்டர் எல்ஐசிக்கு டாக்டராக இருந்தான். எல்ஐசிக்காரங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி பத்மஸ்ரீ கொடுத்துட்டாங்க. அப்துல் கலாமுக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த பேசிஸில் இந்த டாக்டர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பத்மஸ்ரீயில் வந்து டாக்டர்கள் பேர் இப்போ அதிகமாக வர்றதில்லை, மாட்டிக்கிட்டாங்க. போனவங்க வந்து விடலாம். அதே மாதிரி பிசி ராய் அவார்டுன்னு ஒன்று இருந்ததுமா, மிகப்பெரிய சேவை. பிசி ராய் யாருனாக்கா வங்காளத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், பிதான் சந்தர் ராயின் பேர். எஃப்ஆர்சிஎஸ் வாங்கின சர்ஜன் அவர். சீஃப் மினிஸ்டராக இருந்தபோதும் கூட அந்த பதவி காலத்தில் 6 மணிலேருந்து 8 மணி வரையிலும் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தார் டெய்லி. அவருடைய நர்சிங் ஹோமில் அந்த தொழில் அவர் விடல. அப்பேற்பட்ட மக்கள் சேவையில் இருந்ததுனால சிறந்த டாக்டர்களுக்கு பிசி ராய் அவார்டு கொடுத்தாங்க. அது எங்கே போயிடுச்சுன்னா, மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லை, இப்போ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது மாதிரி இருக்குது இல்லை, அதே மாதிரி டெல்லியில் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இது ரெண்டுக்கும் சீஃபாக வர்றவனுக்கு பிசி ராய் அவார்டு. அந்த பதவியில் இப்போ உட்காந்ததுக்கு அவார்டு. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் பிசி ராயை யாரும் அவமானப்படுத்துறதா இருக்காங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது மூலமாக அவங்கள நீங்கள் கேவலப்படுத்துனீங்க. அந்த பெரிய மனிதர்களுக்கு பிசி ராயை அவமானப்படுத்துனீங்க. இன்றைக்கி பிசி ராய் அவார்டெல்லாம் 2 அவார்டு இன்னொன்று இருக்குது. அந்த 2 அவார்டு இப்போ யாரும் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க. அவார்டுகளுக்கு மரியாதை எப்போ வரும்னா, வாங்குறவன் பெரிய ஆளாக இருந்தால் தான் அவார்டுக்கு மரியாதை. சினிமாக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாரும் 2 சினிமா நடிகர்கள் வாங்கலான்னு சொல்கிறாங்க. சார், இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குல்ல. அதை தான் அந்த காலத்துலேருந்து, அதனால தான் அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுன்றோம். நடிகை சோபனாக்கும் கொடுத்துருக்காங்க. யாரு கொடுக்கல, யாரு நடிகை சோபனா அவங்களோட ஃபீல்ட்ல வந்து ஒரு அதை தான் இப்போ என்ன ஆச்சுன்னா, எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்கம்மா. ஐக்கிய நாடுகள் சபையில எல்லாம் கூப்பிட்டு அவரை வரவழைச்சு பாட வச்சாங்கிறதுக்கு, அந்த கௌரவத்துக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் லதா மங்கேஷ்கர் கொடுக்குறாங்க. சினிமா பாட்டு பாடினது தவிர அந்த மாளுக்கு என்ன ரோல்? எம்எஸ் சுப்புலட்சுமி கவலைப்படுத்த அதுதாச்சு. பத்மபூஷன் யாருக்கு வேணாலும் கொடுங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதில் 2வது இந்த நம்ம ஊரில் என்னன்னா, அந்த பத்மபூஷன் பத்மஸ்ரீலாம் நீங்கள் பேருக்கு முன்னாடி போட்டுக்கூடாது. ஆமாம், அது ஒரு ரூல். பத்மஸ்ரீ காந்தராஜ் நீங்கள் போட்டுக்க முடியாது. பத்மஸ்ரீ வாங்கினவர்னு கேள்வி எழுதிடலாம். சிவாஜி ஐயாவுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தபோது நாங்கள் எல்லாம் வாங்க வேணாம், ஏண்டானார். எவனுக்கோ கொடுத்துருக்காங்க, அந்த கூட்டத்தோடு உங்கள் பேரும் வந்து சேர்ந்தவன்.
எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அது பெரிய வருத்தம் இருந்தது. எம்எஸ் அவருக்கு விஸ்வநாதனுக்கு ஒரு மத்திய அரசு அங்கீகாரம் கூட கிடைக்கல. சிறந்த இசையமைப்பாளருக்கு கிடைக்கல, ஒரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் எதுவுமே கிடைக்கல. பக்கத்து வீடு சாந்தோமில். ரெண்டாவது குடும்ப நண்பர். அவர் ஜேடி நாயுடு ஹாஸ்டலில் வந்து மெஸ்ஸில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் அண்ணன் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தால் எங்கள் அண்ணனுக்கு அவர் தான் சாப்பாடெல்லாம் சொல்ல அங்கே அந்த காலத்துலேருந்து பழக்கம். அவர் இசையமைப்பாளர் வர்றதுக்கு முன்னாடி இருந்து பழக்கம். அடிக்கடி பக்கத்தில் இருந்தனால எதுனா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா இது ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல. நல்ல காலம் உங்களை அசிங்கப்படுத்தாம விட்டாங்க, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. எங்கடா சொல்கிறேன், எவன் வாங்கலை அந்த கூட்டத்தில் போய் உன் பேரும் சேர்த்துக்கிறியா அப்படி. இப்போ நீங்கள் தான் சார் இந்த மாதிரி பேசி அவார்டு வாங்கினவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதைத்தாம்மா நான் சொல்கிறேன். யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கிறத வச்சு தாம்மா அந்த அவார்டுக்கு மரியாதை. அவார்டை அசிங்கப்படுத்திட்டீங்க, போன வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனால் என்ன சொன்னாலும் அஜித் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். ஆயிரம் இருந்தாலும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி அதில் நான் வந்து சொல்லலாம், இதை நீங்கள் இது சொல்லலாம், உனக்கு கிடைக்கல அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து பாரத ரத்னாவே என்னால் வாங்கிட்டு வர முடியாது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த கிளார்க்கிட்ட சொன்னால் நம்ம பேரை இன்க்ளூட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஏமா அந்த சொன்னேன்னு அப்துல் கலாம் அதுக்கப்புறம் அவர் போட்ட சில இதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பல டாக்டர்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கல. இன்னொரு வேடிக்கை என்னன்னு தெரியுமா, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சிறந்த டாக்டர்னு ஒரு வருஷம் கொடுத்தாங்க. எனக்கு கம்யூனிகேஷன் வந்தது, ஏன்னா நாங்கள் இருந்தவன் கண்ட்ரோலராக இருந்தவன். சிறந்த டாக்டர் பட்டத்துக்கு உங்கள் பேரை போட்டிருக்கோம், நீ வந்து உடனே பயோடேட்டா அனுப்பினாங்க. சரி அனுப்பலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா லிஸ்ட்டை பார்த்தா அப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிகிரி வாங்கியிருக்கிறேன், அவன் பேரெலாம் இருக்குது. அதில் யாருக்குடா கொடுக்குறீங்க, என்னடா கொடுக்குறீங்க? அப்பா அது அப்போ இருந்தவர் வந்து என்னுடைய மாணவராக இருந்தவர். எப்பா ஆளை விட்டு என்னை அச்சிக்கப்படுத்துறது, எனக்கு இந்த டாக்டரே வேணாம் அப்படின்ட்டு. பட்டங்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்கணுமா. இப்போ வந்து எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக நாங்கள் செய்த சேவைகளுக்கு விஸ்டம்னு ஒரு மேக்சின் அப்போ வந்துக்கிட்டு இருந்தது. அவங்க வந்து சிறந்த டாக்டர் சிறந்த நர்ஸுன்னு சொல்லி சில 10 அவார்டு கொடுப்பாங்க, மெரிட்டோரியஸ் அவார்டு. அது எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நான் போனேன், அதுக்கு போனேன். அதில் வந்து எய்ட்ஸுக்காக இது பண்ணவேங்கிற பேரை வந்து வேறு ஒரு செட்டு. அப்போ எனக்கு எகேன்ஸ்டாக நின்று ஒரு கூட்டம். அப்போ அந்த டைட்டிலுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுத்ததுன்னு போட்டு தினமணி பத்திரிக்கையில் இந்த வருடம் டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் பட்டம் வழங்கப்படவில்லைன்னு போட்டாங்க. எனக்கு கொடுக்குற செய்தியை மறைக்கிறதுக்கு அவங்க பண்ணது. அந்த ஆசிரியர் வந்து வேறு ஒருத்தர் ஆசைப்பட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்ததில் அந்த ஆசிரியர் ஒரு பெண். அவங்க இருட்டடி பண்ணாங்க, எனக்கெல்லாம் போச்சு. ஆனால் அந்த நர்ஸு வந்து அழுதுச்சு, செந்தமிழ் செல்வின்னு. என்ன சார் பேர் கவர்னர் கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா மக்களுக்கு தெரியும். இந்த ஒரு பத்திரிகையை வந்து கொடுக்கல, இது பண்ணுறதுலாம் நமக்கு என்ன ஆகிட போகுது, பேசாமல் ஆகி வச்சுக்க அப்படின்னு, அவ்வளோதான். இதெல்லாம் இதில் என்ன இருக்குது, என்னுடைய ரெக்கக்னிஷன் எங்கே தெரியுமா? எய்ட்ஸை பற்றி இது பண்ணும்போது உனக்கு அவார்டு நிறைய அவார்டுகள் அதெல்லாம் வந்தது. எந்த அவார்டுக்கு நான் முடியாதுன்னு சொல்லும்போது அப்புறம் என்ன ஏன் இப்படி சொல்கிறேன், நான் வேலை செஞ்சது மக்கள் மத்தியில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். நான் இந்த ஏரியாவிலலாம் வந்து செஞ்சுருக்கேன் வேலை. அந்த ஊரில் போய் எய்ட்ஸை பற்றி கேளு, அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேளு, அவங்க சொன்னாங்கன்னா அதுதான் எனக்கு அவார்டு. திருவண்ணாமலைக்கு போனாங்க, திருவண்ணாமலை தான் நான் அடிக்கடி போகிறேன், இது அந்த ஏரியாவுக்கு போனாங்க. எய்ட்ஸை பற்றி தெரியுமாண்ணா? அதெல்லாம் தெரியுங்க. உலக்க குத்திக்கிட்டு அந்த பெண்கள் சொல்கிறாங்க, தெரியுங்க. எப்படி வரும்? காதல் பண்ணால் வரும். இது உங்களுக்கு யார் சொன்னது? ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து என்னமோ பேர் சொல்லுவாங்க, காந்தராஜன் என்னமோ சொல்லுவாங்க. அந்த ஆள் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே எல்லாம் தெருவா வந்து பேசிக்கிட்டு இருப்பான். தட்ஸ் மை அவார்ட், தட்ஸ் மை அவார்ட். மக்களோட ரெகக்னிஷன் தான் எங்கேயுமே. ட்ரெயினில் போகிறேன், இந்த எய்ட்ஸுக்காக எல்லாம் பேசுகிறேன், அந்த டாக்டர் தான். தட்ஸ் மை அவார்ட். இதெல்லாம் இது ஒரு கிளார்க்கு கிட்ட சொன்னால் எனக்கு எழுதி கொடுத்துட போகிறாங்க. இதையெல்லாம் சொல்கிறதுனால இப்போ அஜித் தவறாக நடிக்க வேணாம். அஜித்துக்கு இது ஒரு கௌரவம் தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள். சார் இப்போது இன்னொரு விமர்சனம் அஜித் மேலே வந்திருக்கு. என்ன அப்படின்னா,
பஹல்காம் விஷயம் வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு நாட்டையே உலுக்கியிருக்கு. இப்போ அது மேற்கொண்டு இப்போ இன்னும் என்னென்ன வந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. பட் அவர் இத்தனை நாளாக எதுவுமே பேசாமல் இந்த அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான ஒரு குரல் கொடுத்த மாதிரி பல விமர்சனங்கள் எழுப்படுது சார். சரி, செஞ்சோற்று கடன் ஒருவேளை இதை சொன்னதுக்கு தான் அந்த அவார்டை கொடுத்தாங்களே கொடுத்தாங்களே. அது எல்லாரும் சொல்ல வேண்டியதுதாம்மா. சொல்லாமல் விட்டாக்க நீ அந்த தீவிரவாதின்னு சொல்லிவிட்டாங்கன்னா ஒம்பு இல்லை. அது ஒன்று இருக்குல்ல. அதுக்கு பயந்து கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா கார் ரேஸுக்கெல்லாம் போகிறாரு, ஃபாரின்லாம் போகிறாரு. எந்த ஃபாரினுக்கு போனாலும் பாகிஸ்தான் ஆதரவாளர் இருக்கிறது தானே இருக்காங்க. அந்த அங்கே கார் ரேஸ் ஓட்டுறவங்க யாரோ பாகிஸ்தான் தீவிரவாதியோட அங்கே பழகிட்டார், இவர் பழி போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? எதை வேணாலும் சொல்லுவாங்க. இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட இந்த மாதிரி அது இன்றைக்கி அதை பற்றி சொல்லலைன்னா தேச துரோகிங்கிறாங்க. அதனால் நம்ம சொல்லிடுறது நல்லது இல்லை. பொன்னான ரொம்ப நன்றி.